நிஷா, பத்மினி, சாப்பிட்டீங்களா? நீ தான் முன்ன மாதிரி ஊட்டி விட மாட்டேங்கிறியே. அதுவா, நான் தான் ஆபீஸ் போயிட்டு லேட்டா வரேன்ல, அதான் பாட்டி உனக்கு ஊட்டி விட்டு தூங்க வைக்கிறாங்க. ஏன் நான் ஊட்டி விடுறது உனக்கு பிடிக்கலையா? நீங்க பாசமா ஊட்டி விட மாட்டேங்கிறீங்க, வாயில திணிக்கிறீங்க. அப்பா, இனிமே நீயே உன் கையில எடுத்து சாப்பிட்டுக்க. எனக்கு பத்மினி இருக்கு, பாசமா ஊட்டி விடும். நானே ஊட்டி விடுறேன். அம்மா, ஹரி இங்க வந்தாரா? என்னாச்சு? என்ன அப்படி கேக்குற? நீங்க 2 பேரும் தானே கோயிலுக்கு போனீங்க? கோயிலுக்குலாம் போல. ஹரி வந்தாரா இல்லையா? இந்திரா, 2 பேரும் வெளியில போயிருக்கீங்கன்னு தான் அத்தை என்கிட்ட சொன்னாங்க. 2 பேரும் தனித்தனியா கோவிலுக்கு போயிருந்தீங்களா? 2 பேரும் பயங்கரமா பேச்சாலே அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் சமாதானப்படுத்தி உங்களை கோவிலுக்கு அனுப்புனேன். என்ன இந்திரா, உங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. இப்போதைக்கு 2 பிரச்சனை தான் வெளியே வந்திருக்கு. ஒண்ணு, மாமியார ஹோம்ல கொண்டு போய் விட்டது. 2வது, வீட்டை புருஷனுக்கே தெரியாம வாடகைக்கு விட்டு இங்க வந்து செட்டில் ஆனது. பெத்த அம்மா கிட்ட கூட வாயை திறக்காம இருந்துட்டாளே. என்ன பிரச்சனைன்னு வெளிப்படையா சொல்லு இந்திரா. என்னால உன் பிரச்சனையை ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். என்னன்னு நீயாவது சொல்லு பத்மினி. இந்திரா அவ வாயால முதல்ல சொல்லட்டும் அத்தை. இப்போதைக்கு அவர் லண்டன் போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கதான் பிரச்சனையே. விட்டுரு. அவரோட பொண்டாட்டி நீ, உன்னை வச்சு காப்பாத்த வேண்டியது அவரோட கடமை. சம்பாதிச்சு வந்து கொடுத்தா நீ குடும்பம் நடத்து. இல்லத்த, இந்திரா ஃபீல் பண்றது கரெக்ட் தான். அவளோட புருஷன் கிஷோரோட சேர்ந்து பிசினஸ் பண்றத வேண்டான்னு நினைக்கிறா. அப்படிதானே இந்திரா? நாம ஒரு லிமிட் வரைக்கும் தான் சொல்ல முடியும். அவர் அதே முடிவுல நின்னா நாம என்ன பண்ண முடியும்? நீதான் அனுசரிச்சு போகணும். என்னால ஒரு அளவுக்கு மேல அனுசரிச்சு போக முடியாதுமா. என்ன பத்மினி இவ இப்படி பேசிட்டு போறா? அவங்களுக்குள்ள ஏதோ பெருசா பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் அத்தை. இப்ப சொல்லலைனாலும் எப்பயாவது வெடிச்சு வெளியே வரும்ல, அப்ப பாத்துக்கலாம். அம்மா, உன் மருமக கிட்ட சொல்லி வை, பண்றது எதுவுமே சரியில்லை. ஷோ, இப்பதான் இந்திரா ஒரு பிரச்சனை கூட்டிட்டு போறா. இப்ப உன் பிரச்சனை என்ன? பவித்ரா ஒரு கேஸ போட்டா கம்பெனி மறுபடியும் அவங்க கைக்கே போயிருன்னு சொல்லி வை. ஆட்டத்தை கொஞ்சம் குறைக்க சொல்லு. இப்ப என்ன நடந்து போச்சா? உன்கிட்ட நான் பேசல. அத்தை கிட்ட என்ன பத்தி தானே பேசிட்டு இருக்கீங்க. உன்னால பவித்ரா கிட்ட மோத முடியல, அதனால அந்த அப்பாவை அறிவை அசிங்கப்படுத்துவே நீ. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உன்கிட்ட பேசுறேன். உனக்கே தெரியாம உன் கம்பெனியில விசாரிச்சேன். என் கம்பெனி நீ போத ஒத்துக்கிட்டீங்களே. பவித்ராவும் அப்படிதான் சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு உன் கம்பெனியாவே இருக்கட்டும், ஆனா பிரச்சனைன்னு வர்றப்ப பவித்ரா ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. இதை ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இப்ப என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. அறிவு 2 லட்சத்தை திருடித்ததா அபாண்டமா பழிய போட்டிருக்க. அந்த அவமானம் மறையறதுக்குள்ள இன்னொரு அசிங்கமான பழிய அவர் மேல போட பாத்திருக்க. ஸ்டாஃபுங்க கிட்ட அறிவு டீசெண்டா நடந்துக்கலன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சும்மா சொல்லாதீங்க, ஆதாரத்தோட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவங்களும் சரியான ஆதாரத்தோட என்கிட்ட வந்து அறிவை புடிச்சு கொடுத்தாங்க. ஃப்ராடு, பொய் சொல்லாத. கம்பெனில விசாரிச்சிட்டேன்னு சொல்ற, ரொம்ப தைரியமா என்கிட்டே போய் சொல்ற. பாண்டியா, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சண்டை போடுறா? தலையும் புரியல காலும் புரியல. கம்பெனியை ஃப்ராடுத்தனம் பண்ணி வாங்கினதும் இல்லாம பவித்ராவுடைய அண்ணனை ஏதாவது ஒரு விதத்துல கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கா இவ. அறிவு பொண்ணுங்க விஷயத்துல கண்ணியமா நடந்துக்கிற தம்பியாச்சே. அப்படிப்பட்ட மனுஷனை அவருடைய கேமரா செல்போனை லேடிஸ் டாய்லெட்ல வச்சிட்டு வந்ததா சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணிருக்கா. அடச்சி, என்ன கன்றாவி புத்தி இது? அறிவு மேல புகார் சொல்றதுக்கு வேற காரணமே கிடைக்கலையா? இவதான் அந்த ஐடியாவுக்கு சொந்தக்காரி. பெரிய இடத்துல போய் உக்காந்ததும் புத்தி கீழ்த்தரமா தான் வேலை செய்யுது. ஒரு ஸ்டாஃப் சொல்லிதான் எனக்கே தெரியும். ஏய், நீ திட்டம் போட்டு அறிவு உன் ரூமுக்கு வர வச்சு அந்த கேப்ல உன் ஆள் ஒருத்தி அறிவோட செல்போனை எடுத்துட்டு போய் லேடிஸ் பாத்ரூம்ல வச்சிருக்கா. போதும், வாயை மூடுங்க. வாயை மூடுன்னு சொன்ன பேசுறதுக்கு உனக்கு வாயே இருக்காது. என்ன திமுரு ஏறிச்சா உனக்கு? பவித்ரா ஃபேமிலில எது நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? நீயும் ஒரு காரணம் தான். அவமானப்படுத்துறதுல அசிங்கப்படுத்துறதுல நீ ஒரு எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். அப்படி எத்தனை பேர் அசிங்கப்படுத்தின?
உங்களை அசிங்கப்படுத்துற பவித்ராவை நீங்க தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஓஹோன்னு கொண்டாடிட்டு இருக்கீங்களே, அதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியுமா? என்ன காரணம்னு நீ சொல்லு பார்க்கலாம். உன் பார்வை தப்பா இருக்குடி. சொல்ல ஆரம்பிச்சா பார்வை தப்பா இருக்குன்னு பேச்சுதான் மாத்துவீங்க. உனக்குத்தான் அசிங்கப்படுத்துறது கை வந்த கலையாச்சே. டேய் பாண்டியா விடுறா. நீ உன் பொண்டாட்டிக்கு சாதகமா இருக்க கூடாதா? இவளே பாதகமா இருக்கா, இவளுக்கு எப்படி மன சாதகமா இருக்கிறது? ஹலோ ஹலோ பெரியம்மா, நான் நிஷா பேசுறேன். சொல்லுடா நிஷா குட்டி, என்ன கால் பண்ணிருக்கீங்க? அப்பாவும் பத்மினியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்? உங்களாலதான். அப்பாவை வேலைக்கு போக விடாம நீங்க தான் தடுத்தீங்களாமே. இது அப்பா சொன்னாரா? பத்மினி சொல்லுச்சு. அதுக்கு அப்பா பத்மினி கூட சண்டை போடுறாரு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அவங்கள சண்டை போட வேணான்னு அப்பா கிட்ட சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இத கொடுக்கறேன். நீங்க உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாம இருங்க. உபத்திரம் பண்றது, துரோகம் பண்றது, மோசடி பண்றதெல்லாம் உன் வேலை. அப்பா என்னடா? போன்ல பவித்ரா பெரியம்மா இருக்காங்க. நீங்க போடுற சண்டைய பார்த்து பொறுக்க முடியாம பவித்ராவுக்கு போனை போட்டு பஞ்சாயத்துக்கு போயிட்டா பாரு. ஹலோ, நான் பவித்ரா பேசுறேன் பாண்டியன். சொல்லுங்க. உங்க வேலை விஷயத்த சொல்லி பத்மினி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பா? இல்ல பவித்ரா, நான் அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சின்ன குழந்தை வந்து எங்க அப்பாவுக்கு வேலை போனதுக்கு காரணம் நீங்களான்னு கேக்குறேன். அந்த அளவுக்கு வீட்ல என்ன ஒரு கெட்டவ மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இல்ல பவித்ரா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. சும்மா சமாளிக்காதீங்க பாண்டியன். இனிமே என்ன பத்தி பேசுறத பத்மினியை நிறுத்த சொல்லுங்க. சரி சரி பவித்ரா, நான் பாத்துக்கிறேன். நீ வாடா. ஒரு போன் வந்ததும் எப்படி பொட்டி பொம்மை அடங்கிட்டாரு பாருங்க. ஐயோ கடவுளே. என்னமோ ரகசியம் இருக்கு, முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். Shweta? Shweta, get up. This is for you. Many more happy returns of the day. என்ன ராஜ், Come on, baby. தூங்கலையா நீங்க? First wishes என்னோடதா இருக்கும்போது நான் எப்படி தூங்க முடியும்? Come on, come on, come on, get up, get up. எங்க? இன்னைக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. Come on, get up, get up, get up. Come on, come on, come on, come on. போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா. ஓகே? சரி. Go, 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 go. Hey, மெதுவா. Hey, வா 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 வா. சர்ப்ரைஸ். கட் பண்ணவா? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, dear Shweta. Happy birthday to you. ராஜ், யார் உங்க கூட சேர்ந்து பாடுறது? பாடுறாங்களா? எனக்கு எதுவுமே கேட்கலையே. ரெண்டு லேடிஸ் வாய்ஸ் உங்க கூட சேர்ந்து பாடுறதா கேட்டுச்சு. பர்த்டே விஷ் பாடுனாங்களே. ஏய், என்ன சொல்ற ஸ்வேதா? நிஜமாவா? ரெண்டு லேடிஸ் பாடினாங்களா? ஆமா, எனக்கு நல்லா கேட்டுச்சு. அப்போ நம்மள தவிர இந்த வீட்ல வேற யாராவது இருக்காங்கன்னு சொல்றியா? என்ன ராஜ் பயமுறுத்துறீங்க? பேய் பிசாஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா, சத்தம் எந்த சைடுல இருந்து கேட்டுச்சு? இதோ இந்த ரூம் சைடுல இருந்துதா. ஆஹா, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். ராஜ் ராஜ், வேண்டாம் வேண்டாம், இந்த கதவை சாத்திட்டு வெளியில லாக் பண்ணிருங்க. காலையில போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துடலாமா?
என்ன ராஜ், பேய் பிசாஸ் எல்லாத்தையும் எப்படி போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க முடியும்? அப்புறம் எதுக்கு லாக் பண்ண சொல்ற? எனக்கு பயமா இருக்கு ராஜ். நான் என்னன்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்ல வேண்டாம் ராஜ், ப்ளீஸ் வேண்டாம்னு சொல்றேன்ல. என்கிட்ட தைரியம் கிலோ கணக்குல இருக்கு. நீ பயப்படாம இரு, நான் போயிட்டு வரேன். ராஜ் வேண்டாம் ராஜ். வந்துடுறேன் இரு. ராஜ், யாராவது இருக்காங்களா? ப்ளீஸ் வெளியில வந்துருங்க, எனக்கு பயமா இருக்கு. ராஜ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெளியில வாங்க. எப்படி இருக்க? என்னக்கா முழிக்கிற? மாமாக்கு எல்லாம் தெரியும். உங்களை பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சு. நாங்களும் உன்னை பார்க்கணும்னு ஏங்காத நாளே இல்லக்கா. ஸ்வேதா, கேக்க கட் பண்ணலாமா? வா. Happy birthday to you. Happy birthday to you. மாப்பிள்ள உன் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நானும் எதிர்பார்க்கலப்பா. நான் சொல்றது உங்க எல்லாரையும் இங்க எதிர்பார்க்கலப்பா. நேத்து திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்கு வந்தாரு. உன் பர்த்டே ஸ்பெஷலா பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா இருப்போம்னு கூப்பிட்டாரு. அதனாலதான் நீ தூங்கின பிறகு நைட்டு வந்தோம். சாரி ராஜ், நான் உங்ககிட்ட பொய் சொல்லிட்டேன். எனக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நீ பொய் சொல்றேன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்ரீராம்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தானே. ஆமா, அவரு ஃபாரின் போறதா சொன்னீங்க. ஆமா, ஆனா அவன் என் ஃப்ரெண்ட் இல்ல. டிடெக்டிவ் ஏஜென்சியை சேர்ந்தவன். அவங்கிட்ட உன் ஃபேமிலியை பத்தி விசாரிக்க சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தேன். 2 நாள்ல பக்காவா ரிப்போர்ட் கொடுத்துட்டான். இவங்களால மறுபடியும் பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாதுன்னு தான். இனிமே இவங்க நம்ம கூட தான் இருப்பாங்க. கூட்டு குடும்பமா இருக்கிறதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே இருக்காது ஸ்வேதா. இந்த பர்த்டேல எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டீங்க ராஜ். இந்த சந்தோஷம், நிம்மதி எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கணும். இந்திரா, இந்திரா, என்னப்பா? இந்திராங்கம்மா. இந்திரா உள்ளதான் பார்க்கா. இந்திரா, இதோ வரேன். என்னப்பா, நீயும் ஏதாவது சண்டை இழுக்க போறியா? இப்படி கேக்குற அளவுக்கு வீடு ஆயிருக்குல்ல. என்ன பண்றது, வீட்ல யாராவது சவுண்டா பேசினாலே பயம் வருதே.
என்னண்ணே? எங்க உன் புருஷன்? என்ன கேட்டா? உன் புருஷனை உன்கிட்ட கேட்காம பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட கேட்க முடியும்? என்கிட்ட சொல்லிட்டு போனா நான் சொல்லுவேன். நைட்டு கூட வரலையா? வரல. என்ன இப்படி பட்டும் படாம பதில் சொல்லிட்டு இருக்க? நைட்டு வீட்டுக்கு வரலனா வேற எங்க போனாரு, எங்க தங்கினாருன்னு தெரிஞ்சுக்க மாட்டியா? பாண்டியா, 2 பேருக்குள்ளேயும் ஒரு சுமூகமான உறவே இல்லப்பா. 2 பேரும் எலியும் பூனைய மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஏதோ ஃபைட் சீன் ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா ஹரி வெளியில தங்குற அளவுக்கு சண்டை முத்தி போச்சுன்னு எனக்கு தெரியாது. நேத்து நைட்டு இந்திரா என்கிட்ட வந்து அவ புருஷன் எங்கன்னு என்கிட்டயே கேக்குறா. அவகிட்ட போய் நீ அதே கேள்வியை கேட்டேன்னா அவ என்னன்னு சொல்லுவா? ஹரிக்கு நம்மள விட்டா வேற சொந்தக்காரங்களே இல்லையா என்ன? சைதாப்பேட்டையில அவங்க சித்தி பொண்ணு இருக்காங்க, அங்க கூட போயிருக்கலாம்ல. போன் பண்ணி பாத்தியா? சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா. அப்ப சந்தேகமே இல்ல, ஏதோ வில்லங்க இருக்கு. ஹரி கிட்ட நான் உடனே பேசி ஆகணும். நீ எதுவும் பேசாத பாண்டியா, முதல்ல அவங்களுக்குள்ள பேசி ஒரு முடிவுக்கு வரணும். அத பத்தி நான் பேசணும்னு சொல்லல. வேற என்ன பேச போற? நான் வீட்டு பத்திரத்தை கொடுத்து பேங்க்ல அடமானம் வைக்க சொல்லியிருந்தேன்ல. அதெல்லாம் சரி வராது. ரிஸ்க் எடுக்க வேணாம்னு சொல்லுங்க. அம்மா, அவளை வாயை மூடிட்டு இருக்க சொல்லுங்க. ஐயோ டேய், நீ முன்ன பின்ன யோசிச்சு பேச மாட்டேங்கிற, யோசிச்சு செய்யவும் மாட்டேங்கிற. அம்மா, ஹரி கேக்குறது நியாயம் தானம்மா? அவர் வீடு பேங்க் லோன்ல இல்லாம இருந்திருந்தா அவர் நம்ம கிட்ட கேட்பாரா? முதல்ல அவரோட வீட்டை பேங்க்ல இருந்து மீட்க சொல்லுங்க. இங்க பாரு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா மாசம் மாசம் லாபத்துல அமௌண்ட்டை கட்டிட்டே வந்தா மீட்டுடலாம். இன்னும் பிசினஸே ஆரம்பிக்கல. அப்படி ஆரம்பிச்சா அது லாபமா இருக்கணும். எந்த தொழிலும் எடுத்த உடனே அள்ளி அள்ளி கொடுத்துறாது. நிஜம்தான், நம்ம வீட்டு அடமானம் வச்சு லோன் வாங்குறதெல்லாம் சரி வராது பாண்டியா. ஏண்டா, பெரிய மனுஷின்னு நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா? அம்மா, இதெல்லாம் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தாமா. நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு நாமளே உதவி பண்ணலன்னா வேற யாருமா பண்ணுவா? நான் வந்து என் புருஷனுக்கு உதவி பண்ணுங்கன்னு வந்து கேட்டேனா? உதவி செய்யலாம், தப்பு இல்ல. ஆனா ஹரி கூட்டி வச்சிருக்கிற ஆளு ஹரிய பொரியல் பண்ணிடுவாரோன்னு இந்திரா பயப்படுறா. உன்னை பொறுத்த வரைக்கும் ஹரி லண்டனுக்கு போகணும், அதான் உன் எண்ணம். நீயும் அம்மா கூட தான் சொன்னீங்க, அவர் கேட்டாரா? சொன்னோம். ஆனா உன் புருஷன் பிடிவாதமா, கட்டினா மாமியார கட்டுவேன், இல்லன்னா சாமியாரா போவேங்கிற மாதிரி பேச நாங்க என்ன செய்யறது? எல்லாரும் சேர்ந்து நீங்க லண்டனுக்கு போயே ஆகணும்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை டைவர்ஸ் பண்ணுவாரு. எல்லாரும் சேர்ந்து நீங்க லண்டனுக்கு போயே ஆகணும்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு? உன்னை டைவர்ஸ் பண்ணுவாரு. என்ன பாண்டியா இப்படி அபசகனமா பேசுற? நாம மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட பேசி பாப்போமே. அம்மா, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது சம்பந்தமா பாதி ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம சொன்னாலும் எடுபடாது. இந்திரா, வேற வழியே இல்ல. அவருக்கு நாங்க என்ன உதவி பண்ண முடியுமோ அதை செய்யறோம். அப்போ வீட்டு அடமானம் வச்சு நீங்களும் பணம் தரத்துக்கு சம்மதிக்கிறீங்களா? பாண்டிய முடிவு பண்ணிட்டா அதை மாத்த மாட்டான்னு உனக்கு தெரியாதம்மா? ஹரி ஃபோன் பண்ணா என்கிட்ட பேச சொல்லு. அம்மா, நான் போனதுக்கு அப்புறம் ஹரி கிட்ட பத்திரம் கொடுக்காதன்னு யாராவது மந்திரம் போட்டா நீ மயங்கிறாத. அவன் கிடக்குறாமா, நீ வா வா. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியலையே. எதுவானாலும் சமாளிக்க தயாரா இருக்க வேண்டியதான். நீ என்ன படிச்சிருக்க? MCA முடிச்சிட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்றேன். மந்த்லி சாலரியா 30,000 தராங்க மாமா. ஓ, அப்போ உனக்கு லைஃப் செக்யூரிட்டி இருக்கு, தைரியமா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல மாமா, நான் கல்யாணத்தை பத்தி இப்ப எதுவும் யோசிக்கல. யோசிக்கணுமா? உனக்கு 23 வயசு ஆயிருச்சுல்ல? நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா உங்களை யார் பாத்துப்பாங்க? நான் பாத்துக்கிறேம்மா. இனிமே அந்த கவலை எல்லாம் உனக்கு வேண்டாம். இல்ல சௌமியா, நீ லைஃப்ல செட்டில் ஆகுற மூடுக்கு வா. உனக்கு நாங்களே மாப்பிள்ள பாக்குறோம். அப்பா கிட்ட மாசம் மாசம் சம்பளம் வாங்கி கொடுத்துருவேன். அவர்கிட்ட இப்ப எவ்வளவு இருக்குன்னு தெரியல. கல்யாணத்துக்கு பெரிய அமௌண்ட் வேணுமே. அப்பா, நீங்க எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க?
டாஸ்மாக் எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கீங்க, பேங்க்ல எவ்வளவு போட்டு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கப்பா. ஏய் அதிக பிரசிங்கு, வாய மூடு. ஒரு 2 லட்சம் ரூபாய் சேர்த்து வச்சிருக்கம்மா. நோ ப்ராப்ளம். இப்பவே வரன் பார்க்க ஆரம்பிச்சாதான் எப்படி ஒரு 6 மாசத்துக்குள்ள நல்ல வரனா செட் ஆகும். அப்போ பொண்ணு பார்க்க வரேங்கிற பேர்ல சௌமியாவை நிறைய பேர் சைட் அடிக்க வருவாங்கல்ல. அவள வரைக்கும் இப்படிதாண்டி நடக்கும். நோ 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 நோ, நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன். வர்ஷா, அப்படியெல்லாம் யோசிக்காத. லவ் பண்றது ஈஸி, ஆனா லவ் மேரேஜ் பண்றது ரொம்ப கஷ்டம். என் அனுபவத்தை வச்சு சொல்றேன்.